guys, this is Seven. நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் மேரேஜ்க்காக வந்து கேட்ரிங் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேட்ரிங் வந்து டெமோ ஃபுட்டு வந்து சாப்பிட்டு பார்க்க சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து சம்மந்தமே நம்ம ஒரு மேரேஜுக்கு வந்திருக்கோம். ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா ட்ரையல் ஃபுட். ஓகே, ஸோ ட்ரையல் ஃபுட்டுக்கு வந்திருக்கோம். போயிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிவ்யூ சொல்கிறோம். அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுவேன். வெக்கமா இல்லை? எங்கள் மேரேஜுக்கு வந்து என்னென்ன ஃபுட்லாம் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு கிளம்பி தான். ஓகே கைஸ், ஸோ என்ன நடக்குதுன்னு வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஃபுட்லாம் வந்து என்னென்ன சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலி பாருங்கள், நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பார்த்தா இவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், பயங்கரமாக சூப்பராக. இவங்க தான் வந்து இந்த கேண்ட்ரிக்கு வரும் பாருங்க, பயமாக இருக்காரு. ஓகே, ஆக்சுவலி வந்து எங்களே வந்து இன்டர்வியூ கொடுத்து சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. இந்த புதுகை சேனல் என்ன சேனல் இது? இது புதுவிக சேனல், சேட்டலைட் சேனல், புதுவிக சேனல். இப்போவே செம்ம பிஸியாக இருக்காரு. எங்கள் மேரேஜுக்கு அப்புறம் செம்ம பிஸியாக ஆகிடும் போல இருக்குது. ஃபுல் புக்கிங் தான். ப்ரோ நீங்கள் புது யுகமா ப்ரோ? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க எங்கள் சேனலுக்கு. ஆக்சுவலி பாருங்கள், இவருக்கு வந்து லீட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க, புதுசாக வந்து கேட்டே இருக்காங்க. செம்ம பிஸியாக இருக்கார் பாருங்கள். ஸோ சுமதி கேட்ரிங்ஸ் தான். ஸோ நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து கேட்ரிங் புக் பண்ணலாம். என்னடா இப்படி வியாபாரம் பண்ணுறீங்க? ஆக்சுவலி அவங்க பேக் டு பேக் இன்டர்வியூ போகிறதுனால நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஸோ எப்போ பார்த்தாலும் சோறுன்னு வெயிட் பண்ணால் தான் எங்களுக்கு ஃபுட்டு வரும். ஏன்னா அவ்வளோ பிஸி இந்த கேட்ரிங். ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ பேக் டு பேக் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கேட்ரிங் ஆக்சுவலி எங்கே இருக்குன்னா கோவிலம்பாக்கம் இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இன்னும் வந்து நாங்கள் ஃபுட்டு ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பார்த்து ஸோ இவங்க வந்து அந்த கேட்ரிங் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. வந்து இப்போ ப்ரிப்பரேஷன் பார்க்குறோம். என்ன தோசை அது? பெங்களூர் முல்பகல் தோசை. முன்பகல் தோசையா? ஓகே, முல்பகல் ஊர் பேர் அது. ஓகே, அங்கே ஃபேமஸ் அது முல்பகல் தோசை. ஸோ ப்ரிப்பரேஷன் பாருங்கள், ஆக்சுவலி செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி சுத்தமாக போடுறாங்க பாருங்கள், அழகாக கட் பண்ணுறது. வெஜ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான்வெஜ்ஜுமே இருக்குது, பட் இங்கே இல்லை. எனக்கு வெஜ் தான் கேட்கறதுனால வெஜ் ப்ரிப்ரேஷன். தென் இது வந்து பன்னீரில் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. பரோட்டா வந்து லைவாக ஆப்பம் போட்டுட்ருக்காங்க. ஆப்பம் அப்படியே பேக் டு பேக் பாருங்க, எத்தனை இதுக்கு பாத்திரம் வச்சு போட்டுருக்காங்க. பேக் டு பேக் எத்தனை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் உங்களுக்கு. ஸோ அதுதான் வேக வேகமாக வரும். ஸோ லைவ் கவுண்டர் 12 hours அவுட் பேக். அதில் பேக் பண்ணி தான் வரும். ஸோ இங்கே சமைக்கிறது இல்லைல்ல, நீங்களே பேக் பண்ணி வெளியே சமைச்சு ஓ சமைச்சு சேர்த்து வச்சுருக்கீங்களா? ஓகே வரும். ஓகே ஓகே. என்ன ரீசன்னா, இப்போ நம்ம இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 11 o'clock தான் பொண்ணு மாப்பிள்ள சாப்பிடுவாங்க. ஓகே, அந்த டைம்லேயே உங்களுக்கு டீல் ஹாட்டாக கொடுப்போம். சூப்பர், புரிஞ்சு. நீங்கள் ஜஸ்ட் டபராவில் பண்ணோம்னா நேரம் ஆக ஆக நம்ம லெஸ் குவான்டிட்டி ஆகிட்டு கூலிங் ஆகிடும் ஜம்முன்னு. ஓகே, ஹாட் பாக்ஸில் இருந்தால் அதான் ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு திறந்து காட்டணும். எப்படி அனல் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட இருக்குது. உங்களுக்கு விறகு எடுக்கலாம். ஓகே ஓகே. மஷ்ரூம் பிரியாணி எல்லாமே விறகு அடுப்பில் இருந்தால் ஒரு மஸ்ட்டு. சூப்பர். கேஸ் அடுப்பில் போட மாட்டேன். உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். உங்களே எவ்வளோ பேர் இருக்காங்க. பயங்கரமாக எல்லாம் நல்லா ப்ளசண்ட்டாக சூப்பராக யூனிஃபார்ம் போட்டு சூப்பராக இருக்காங்க. நம்ம தான் கோஆர்டினேட் பண்ணுறப்பல பயங்கரமாக. ஸோ இன்றைக்கி வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா வாழை இலையில் தான் சாப்பாடு போடுறாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலி கேட்டது வந்து பஃபே கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கு வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து சாப்பாடெலாம் வந்து செஞ்சு எல்லா விஷயமும் செஞ்சு வந்து ஒரு பெரிய ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதில் போட்டு நல்லா ஹீட்டாகவே வச்சுருக்காங்க. ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்து ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட டைம் ஆகும்ல. ஸோ அவங்க வந்து சாப்பிடும்போது ஹீட் இருக்கணுன்றதுக்காக வந்து இவங்க அந்த பாக்ஸில் போட்டு அதை வச்சுருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய பாக்ஸாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஸோ நான் இது வந்து எங்கேயும் பார்க்கல. நீங்கள் எதாவது பார்த்துருந்தா சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். குட், நல்லா இருக்குது. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்குது. இவர் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம் அவர் மொபைலில் நம்ம சேனலை. என்ன பழப்பு இது? கைஸ், ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க பிளேட்டில் என்னென்ன இருக்குன்னு. இது வந்து மசாலா பன்னீர், தென்
பொட்டேட்டோ சிப்ஸ், பிக்கிள், அவியல், இது என்னன்னு தெரில, அது கூட்டு, ஆனியன், தென் மஷ்ரூம் சட்னி. இது வந்து ஏதோ தோசை சொன்னாங்க, என்ன தோசை தான் தெரில, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நல்லா இருக்காது. ஓகே காய்ஸ், ஆக்சுவலி என்னென்ன சாப்பிட்ருக்கேன்னா ஆப்பம், இது ஒரு தோசை, இது வந்து பன்னீர், ஸோ இதெல்லாம் சாப்பிட்டோம். பன்னீர் பன்னீர் பாபிக்கும். தென் இது வந்து அவியல், இது ஏதோ ஒன்று சாம்பார் ஆக்சுவலி வந்து நல்லாயிருக்கு. தென் மஷ்ரூம் நல்லாயிருக்கு, இந்த கூட்டு நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது மாதிரி நம்ம சொல்லணும், ஹார்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் ஓகே தான். அதர்வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நாங்கள் வெஜ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாய்ஸ் எல்லாமே நல்லாமே வேலை பார்க்குறாங்க. ரைஸ் அது எப்படி இருக்குது? சாப்பிடல, சாப்பிட்டு பார்த்து சொல்ல அப்படியே எல்லாம் ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாம். மசாலா தோசை நல்லா இருக்கா? சரி, தயிர் எப்படி இருக்கு? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. தோசை சாப்பிடலாம். நல்லா இருக்கா? சரி, நல்லா இருக்கு. இந்த கேஷ்நட்டு ப்ளஸ் வந்து என்னது அது, ஆமாம், போமோகிரானட் இதெல்லாம் போட்டு நல்லா இருக்கு. டேஸ்ட் ஸ்வீட் கார்ன், நல்லா இருக்குங்க. Guys, this is இளநீ பாயசம். இளநீ பாயசம் நல்லா இருக்கு. ஸ்டே பாருங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா சூப்பராக. நான் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இது வந்து ரசமலை சாப்பிடணும். நான் வந்து இப்போ ஒயிட் ரைஸ் ப்ளஸ் வந்து ரசம் சாப்பிட போகிறேன். ஓகே, ஸோ பாய்ஸ் வந்து நல்லா கவனிக்கிறாங்க சூப்பராக. போடுங்க ரசம். ரசத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டான். ஆக்சுவலி வந்து இங்கே கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வாட்டர்மெலான் அசிஷியலுங்க எப்பயுமே கேட்டால். ஸோ நம்ம எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு மொத்தமாக உங்களுக்கு ரிவ்யூ தரேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். பாருங்க, மாஸ்டர் பீட ட்ரை பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தானே உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். டேய், வாய் திறந்து உள்ள கை விட்டு நாக்க பிடிங்க, வெளியே அடிச்சிடும்டா. வெத்தலை பாக்கு தான் வச்சிருக்காங்க, வேற என்ன வைப்பாங்க? நல்லா இருக்கா? நானும் ட்ரை பண்ணலாமா? காய்ஸ், நீங்கள் வந்து பீடா சாப்பிடுங்க. இது வந்து ஸ்வீட் பீடா தான், தப்பாக கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா மேரேஜில் தான் கிடைக்கும். பண்றான் பாரு. ப்ரோ, என்ன ஐஸ்கிரீம் இது? ஸ்ட்ராபெரியா? இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அண்ட் வெனிலா. நம்ம இதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு பார்த்து ஸ்டே சொல்லுவோம். ஏன்னா ஆல்ரெடி என் வாயில் என்னது அது பீடா இருக்குது. ஸோ ஐ கான்ட் ஈட் நவ். நல்லாக்கா? ஸோ கைஸ், ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போது ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. 1-2 மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு. அது எல்லாமே இருக்கிறது தான். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஆமாம், எல்லாமே நல்லா இருக்கு. எஸ். மெயினாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு வந்து பிஸ்மில்லாபாத் அண்ட் ஆல்சோ பரோட்டா, ஆக்சுவலி எல்லாமே நல்லா இருக்கு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இவங்க தான் புக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மேரேஜுக்கு வந்து எல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சுட்டா போச்சு. ஓகே, ஸோ இட்ஸ் அவ்வளோதான். ஸோ ஃபுட் ட்ரையல் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் ஷாப்பிங் எல்லாம் எஸ், நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பார்த்துட்டு இருங்க. மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.